சார் வடகரி ஹலோ மக்களே, நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் அவர் தான் கண்டென்ட் கிங்கு. அவர் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டாவே போதும் சும்மா தமிழ்நாடு பற்றிக்குதுங்க. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், மொத்தமாக கண்டென்ட் கொடுக்குறாருங்க. இவர் எது பண்ணாலும் இந்த ரசிகருங்க ஒரு மீம்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, சும்மா வேற மாதிரி இது பார்க்கறதுக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் ஆகுது. அதனால தான் இவர் கண்டென்ட் கிங்குன்னு நான் சொல்கிறேன். இந்த நெய்வேலியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம்லாம் கொடுப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீம்ஸுகள் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தெரிய விட்டாங்க. இந்த இடத்துல ஒரு அம்மா வெள்ளை சட்டை போட்டவங்க தான் விஜயா இருப்பான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதியை கூப்பிட்டு நான் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாரு. இதை வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீம்ஸுகள் போச்சு. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இதுக்கு தான் வெள்ளை சட்டை போடாதீங்க, வெள்ளை சட்டை போடாதீங்க நான் கேட்குறீங்க. Come on, talk. Be happy. Cool down, cool down, cool down. तलरा वाला. அதுக்கப்புறம் நம்ம கட்சியில் வந்து உறுப்பினரை வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பார். இது ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இந்த மீம்ஸ் கிரியேட்டருங்க இதை பார்த்தாங்கன்னா சும்மா விட மாட்டாங்களே, இதை வச்சு கூட எதனா பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேற மாதிரி மீம்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பாவீங்களா, மோடி அப்புறம் இவர் கட்சியில் உறுப்பினரை சேர்ந்தார். இப்போ வர பார்த்தீங்கன்னா மோடி கூட கண்டென்ட் கிங்காக மாறிட்டு வர்றாரு. இந்த மீம்ஸ் கிரியேட்டருங்களுக்கு திடீர்னு ஏன் மோடி மேலே இவ்வளோ காண்டுன்னு தெரியல, அவரை வச்சு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. தயவு சேர்ந்து மீம்ஸ் போடுற இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படியாச்சும் அமுச்சு விடுங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்து ஜாலியாக சந்தோஷப்படட்டும். இல்லை ஏழை இப்படி பண்ணுறிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா கெட்ட பயிலுலா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். சாமான் முன்னேற்ற கழகமா, தமிழக வெற்றி கழகத்தை சாமான் முன்னேற்ற கழகமாக மாற்றிட்டாரு. ஒருவேளை இவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரோ? நல்லா இருக்குல்ல கட்சி பேர், சாமான் முன்னேற்ற கழகம். தயவுசெய்து தளபதியில் பார்க்காம இருக்கணும். கண்டிப்பாக இந்த மீம்ஸில் அவர் பார்க்குறாருங்க, பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது கொஞ்சம் ரொம்ப ஓவருங்க. இது யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே. நம்ம கேப்டன் இறந்துட்டாரு, இவரும் கட்சியில் சேர்ந்துட்டார் உறுப்பினராக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வச்சு ரெடி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக தெரியலடா உங்களுக்கு. பார்க்கிறோம் நாங்க பாசெல்லாம் வச்சுன்னு பாசே எங்களை உள்ள விட்டீங்க பாருங்க, அடி அடிக்கிறாங்கண்ணா உள்ள எங்களை. தம்பி யாருன்னு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, பேசும்போதோ தளபதி பார்க்க போகும்போதோ செம்மையாக குமிரி அமைச்சிக்கிறாங்க. அது வந்து பேட்டியில் கதறாரு போல. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா தளபதி பார்க்கலான்னு ஆசையாக போயிருப்பாப்புல. அங்கே கூட்டத்தில் குமுறு கஞ்சி காய்ச்சிக்கிறாங்க. அதில் ஒரு அடி கண்ணில் பட்டுது. அவர் அப்படியே ஒரு ஃபோட்டோ பூச்சி இதில் செட் பண்ணிட்டுறானுங்க. ஃபோட்டோ விடுங்க, இதில் பேருங்களாம் பாருங்களேன். பெயர் வந்து ஒற்றை கண்ணன், பூத்து வந்து பிகிலு பூத்து, சட்டமன்றம் வந்து சூத்தடிப்பேட்டை, மாவட்டம் வந்து அணிலபுரம், மாநிலம் பார்த்தீங்கன்னா ஊம்பியர். சத்தியமாக சொல்கிறேன், இதை படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீந்து சிரித்தேன். நிறைய வாட்டி நினச்சி சிரிச்சுக்கிறேன். பாவனா இந்த பையன் ஏன்னா இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. அடங்க அம்மால உன்னையும் விட்டு வைக்கலையா? பெயர் பார்த்தீங்கன்னா கிச்சாமூர்த்தி, பூத் எண் பார்த்தீங்கன்னா 230, சட்டமன்றம் அடங்கொம்மால, மாவட்டம் பார்த்தீங்கன்னா விண்வெளி, மாநிலம் பார்த்தீங்கன்னா ஞாயிறு கிரகம். அடங்கொம்மால எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. கலெக்டர்
சித்தப்பு நீங்கள் எங்க இங்கே உங்களையும் விட்டு வைக்கலையா? சம்பவம்னு சொல்லுவாங்களே அது இது தானே. ஆனால் இதை பொய்ன்னு சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ ஒரிஜினலாக ரெடி பண்ணிக்கிறாங்க. இதை மட்டும் தலை ரசிகருங்க பார்த்தாங்க வெறி ஆகிடுவானுங்க. தலை நீனா தலை போய் அவர் கட்சியில் போய் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிடுவாங்களே. இவங்க 2 பேரும் சினிமாவில் எத்தனை வருஷம் எதிரி, இவரை போய் டக்குன்னு இதில் சேர்த்து விட்டீங்களாடா. நீங்கள் சேரலாம் நாங்கள் விட மாட்டோம்ல, சேர்த்து வச்சுருவோம். அவரே சேர்ந்துட்டாரு, நீங்களும் சேர்ந்துருங்க. ஆனால் எந்த படத்துமே இந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த லியோ படத்தை பார்ட்டாக பிரித்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க இந்த மீம்ஸில். படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வச்சு செய்கிறானுங்க. ஆனால் எப்படி தான் உங்களுக்குலாம் இப்படி தோணுது? நம்ம தமிழ் ரசிகர்கள் தான் இந்த அளவுக்கு வெறித்தனமாக ரசிப்பாங்க. ஆனால் கேரளாவில் இந்த அளவுக்கு வெறித்தனமாக ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இனி தான் நான் பார்க்குறேன். நிஜமாக நம்மளே மிஞ்சிடானுங்க பொழுது இவனுங்க. ஏன்னா எந்த வேலை இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு ராவும் பகலமாக வெயிட் பண்ணுறானுங்க பார்க்கறதுக்கு. எங்களுக்கு எந்த வேலையுமே முக்கியம் கிடையாதா, எங்களுக்கு அவர் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் இருந்தாலும் அங்கே காத்திருந்து அவர் பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கு ஏற்ற மாரி நம்ம புஷியானது என்ன பண்ணுறாருன்னா நடுவில் வண்டி நிறுத்திடுறாரு. அதில் ஏறி நம்ம தலைவர் என்ன பண்ணுறான்னா வழக்கம் போல் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவரை பார்க்க வரவங்க பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் மாலையாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது எப்படியாச்சும் ஒரு கைத்தில் போட்டுடணும், அதுதான் ஒரே ஆசை. இதில் ஒருத்தன் மாலையை தூக்கி போடுறான், கரெக்டாக கேட்ச் பிடிச்சிடுறாரு. அதை ஒரு கேட்சை பிடிச்சிட்டு திரும்பி பார்க்குறாரு, யாரா அவன் தூக்கி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கீழே விடாமல் ஒரு கேட்ச் பிடிச்சாரு பாருங்க. அந்த ரசிகர் அங்கே தான் சந்தோஷப்பட்டான். இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக தளபதி ஃபோட்டோ வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாச்சும் தளபதி வந்து பார்த்து வாங்கிப்பாருன்னு சொல்லிட்டு அதை வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு இது நானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாச்சிட்டு போய் நேர்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல தாங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. அவர் எல்லார்கிட்டையும் வந்து கைத்தில் அப்படியே மாலை வாங்கிக்கிறாரு. அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தலையில் சொட்டை எடுத்து பார்த்துடுறாங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டு இது பயங்கரமாக கலாச்சி தள்ளுறானுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், அவரும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கும் சொட்டை இருக்காதா? ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க? அவர் எத்தனை வருஷமாக படம் நடிக்கிறாரு, எங்கேயாவது ஒரு ஃபைட் சீனில் ஏதாவது அடிபட்டுருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவர் போட்டு கலாய்க்கிறீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒன்றா அசிங்கப்படுத்துங்க, அதெல்லாம் ஒரு காதலே வாங்கிக்கவே மாட்டார். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் முதல் முறையாக முதலமைச்சராகிறார். அனைத்து தொகுதிகளுக்கும் முடிவுகள் வெளியாகின்றன. என் நெஞ்சில் குடியிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன்.